ஹாய் வெல்கம் பேக். மெரி டிஃபன் சீரீஸில் இன்றைக்கி பலாப்பழம் யூஸ் பண்ணி ஒரு இட்லி தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடலாம். 1/2 கப்புக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. ரவை வந்துட்டு கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கணும். அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பலாப்பழம் வந்துட்டு கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். பட் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா மாவு தண்ணி ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சர்க்கரையை சேர்த்து அரைச்சிட்டு இப்போ இதில் ஊற வச்ச ரவை இருக்கும் இல்லையா, 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த ரவையை எடுத்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களோட ரவைக்கு தக்கன மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவு வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான். பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி மாவு பதத்தில் மாவு இருக்கணும். இதை இட்லி பிளேட்டில் ஊற்றி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் அண்ட் சாஃப்டான பலாப்பழ இட்லி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் இது. ஸோ இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சட்னி, சாம்பார் எது வேணாலும் சாப்பிட்லாம். நெய் தொட்டு சாப்பிட்லாம், தேன் தொட்டு சாப்பிட்லாம். பட் நாங்கள் வந்துட்டு நெய்யும் பொடியும் தொட்டு சாப்பிடுவோம். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக, இது இட்லி ஸ்வீட்டாக இருக்கும் அண்ட் பொடி கொஞ்சம் காரமாக, டேஸ்ட் ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.